بسم واذكر في الكتاب موسى إنه كان مخلصا وكان رسولا نبيا وناديناه من جانب الطور الأيمن وقربناه نجيا ووهبنا له من رحمتنا أخاه هارون نبيا واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يعمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا واذكر في الكتاب إدريس إنه كان صديقا نبيا ورفعناه مكانا عليا أولئك الذين أنعم الله عليهم من النبيين من ذرية آدم وممن حملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبقيا. صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. முஸ்லியாமல் அழகான முறையில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை எங்களுக்கு அழகான முறையில் ஓதி காட்டினார். அதை அவருடைய காயிதா படிக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துடைய நலமானதை கொடுப்பினும். அடுத்ததாக ஒன்றியல் ஸ்ரீலங்கா அசோசியூடாக நாம் அறிந்த பேச்சாளரும் தஃப்சீருடைய நிர்வாகமான அல்ஹாஃபில் மௌலானா அல்-யாமல் ரஷாதி அவர்களை உங்களுடைய உபதேசத்தை உபதேசிக்குமாறு மிகவும் விடயமாக தாழ்மையாக வேண்டிக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الناس معادن
كمعادن الذهب والفضة خياركم في الجاهلية خياركم في الإسلام إذا فقهوا صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்ந்தவன், மிக வல்லமை மிக்க கூடியவன். அல்லாஹுடைய வல்லமைகள், அல்லாஹுடைய குதரத்துகளை முஸ்லீம்களாகிய நாம் தான் முதலாவதாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான், நீங்களே அல்லாஹுவை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க சரியா அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள இல்லை. முஸ்லீம்களாகிய நாங்களே எங்களை படைத்த அல்லாஹுவை நாங்கள் சரியாக விளங்கல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல் அர்து ஜமீஅன் கபததுஹு யௌமல் கியாமா. முழு பூமியையும் அல்லாஹ் அப்படியே தன் வசத்துக்கு எடுத்துருவான். وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ. 7 வானத்தையும் அல்லாஹ் அப்படியே பாய சுத்துறத போல சுருட்டி எடுத்துருவான் அல்லாஹ். وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ سُبْحَانَهُ وَتَعَالَى أَمَّا يُشْرِكُونَ. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களையெல்லாம் அல்லாஹ் முஸ்லிமாக படைத்ததே எங்களை சொர்க்கத்துள்ளுக்கு எடுக்கிறதுக்கு தான். எங்கள் அல்லாஹ் முஸ்லிமாக படைத்ததே சொர்க்கவாதியாக ஆக்குறதுக்கு தான், வேறொன்றுக்கும் அல்ல. இல்லாட்டி தான் அல்லாஹ் எங்களை காஃபிரா படைச்சிருப்பான். அல்லாஹ் எங்களை காஃபிரா படைச்சிருப்பானே, முஸ்லிமா ஏன் படைச்சார்? சகோதரர்களே, சுவர்க்கத்துக்கென்று அல்லாஹ் குறிப்பிட்டவர்களை வைத்திருக்கிறார். ஆனா நரகத்தை தான் அல்லாஹ் நிறைப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், உலகத்தில் நல்லவர்கள் அதிகமா மோசமானவர்கள் அதிகமா? யார் அதிகம்? மோசமானவர்கள். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ أَجْمَعِينَ. நிச்சயமாக சத்தியமாக நாங்க நரகத்தை நிறைத்தே தீருவோம். எதை நிறைப்போம்? இதில் முன்னுக்கு வாங்க, எங்களுக்கு சைடில் வா, கஷ்டம் மாதிரி இந்த கதிரையில் எல்லாட்டி இடத்துல வாங்க, எல்லாம் ரொம்ப செய்யும் லேசி கொஞ்சம். நாங்கள் சேர்ந்திருந்தோம்டா, அதாவது ஹதீஸுகளில் வந்திருக்க சஃபில் இணைஞ்சிருக்கோம். அல்லாஹ் கல்பை ஒத்துமைப்படுத்துவான். அதே போல தான் சஃபைகள்லேயும் கொஞ்சம் சுன்னத். அது மாஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் சுவர்க்கத்தை நிறைப்பேன் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை. ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நரகத்தை நிறைப்பேன். لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ أَجْمَعِينَ. மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகத்தை நான் நிறைப்பேன். சகோதரர்களே, அப்ப எங்களை அல்லாஹ் பரம்பரை முஸ்லீமாக, எங்கட வாப்பா முஸ்லீம், எங்கட உம்மா முஸ்லீம், ஏன் அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தான் எங்களுக்கு? இந்த இஸ்லாத்தை தந்ததே நாங்கள் சொர்க்கவாதிகள் என்பதை ஆக்குறதுக்கு தான்.
இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்டா சுவர்க்கத்துடைய தரஜாத்துகளை கூட்டணும். இப்ப சொர்க்கத்துடைய தரஜாத்துகள் என்ன செய்யணும்? நாங்க சொர்க்கத்துல 100 தரஜாத் இருக்கு. எத்தனை தரஜாத் இருக்கு சொர்க்கத்துல? தரஜாத்துல தெரியும் தானே? எங்களுக்கு தெரியும், ஒருத்தர் பிஏ என்ன காலேஜ் முடிச்சிருவார், ஹை ஸ்கூல் முடிப்பார், காலேஜ் முடிப்பார், யூனிவர்சிட்டி முடிப்பார், அதுக்கப்புறம் பிஏ முடிப்பார், அதுக்கப்புறம் என்ன செய்வார்? மாஸ்டர் டிகிரி செய்வார், அதுக்கப்புறம் பிஹெச்டி செய்ய டாக்டர் ஆயிடுவார். அதுக்கு மேலே படிப்பொன்று இருக்குதா? ஒரு செக்ஷன்ல அப்படியே மேலே போயிட்டார், அவ்வளோ தான் போகலாம். ஆனால் சுவர்க்கத்தில் 100 தரஜா இருக்குது. எது தரஜா? ஒரு தரஜாவுக்கும் மற்ற தரஜாவுக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் தூரம். நாங்க செய்யற ஒவ்வொரு செயல் இருக்குதே அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நல்ல விலை கொள்ளும். இப்ப நீங்க இன்றைக்கு பயானுக்கு வந்தீங்க, உட்கார்ந்தீங்க, நான் குர்ஆனை பேசினேன் நினைச்சீங்களா? இது சும்மா அந்த எல்லாரும் வருவாங்க செய்வாங்க போவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நல்லெண்ணம் இருக்கும். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? இத வீணாக்க மாட்டான், ஒரு நாள் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் இதை வச்சு சில நேரம் சொர்க்கத்தை தருவான் எங்களுக்கு. உலகத்தில் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ மகாநாடுகள் சேருது, மக்கள் சேர்றாங்க, சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, ஜொலி பண்றாங்க, பிரிஞ்சு போவாங்க. ஆனா மார்க்கத்துடைய சிந்தனையில அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்றோம், எங்கட முயற்சி அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றார், வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى. அல்லாஹ் சொல்றான், இரவின் மீது சத்தியமாக, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, வெளியாகக்கூடிய பகல் மீது சத்தியமாக, ஆண் பெண்ணின் மீது சத்தியமாக, இன்ன சஅயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ற முயற்சி இது. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எல்லா வேலையும் விட்டுட்டு கேட்க வந்துருக்கீங்க, இது உங்களோட முயற்சி, உங்களோட முயற்சி இது. இன்றைக்கு இந்த நேரம், இந்த 5 மணி, உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தானே? ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சிலர் பணத்தை சம்பாதிச்சு, இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு $30, $50, $100 சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு இருக்கிறாங்க, சிலர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. செய்கிற முயற்சிகள்ல ஆக சிறந்த முயற்சி யார் செய்யறாங்க இந்த நேரம்? சொல்லுங்க, நீங்க சும்மா இருக்க, யார் செய்யறோம் சொல்லுங்க. இப்ப இந்த மணித்தியாலம் உலகத்திலே நல்லொரு முயற்சி ஒன்று செய்யறார்கள் யார்? சொல்லுங்க, சொல்லுங்களேன். அப்பதான் உங்களுக்கு உறுதி ஒன்று இருக்கும், நாங்க செய்யறது நல்ல அமல். நாங்க செய்யறது, நாங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோமே, எல்லா முயற்சிகளையும் விட நாங்க செய்யற முயற்சி தான் ஆக உயர்ந்தது. அப்ப சந்தோஷம் வரும் கல்பு. தேவையில்லாத வேலைக்கு வந்துட்டோமோ? இல்ல. அல்லாஹ் சொல்றான், இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களோட முயற்சிகள் பலதரப்பட்டது. அதனால சகோதரர்களே, கல்புல உறுதி எடுங்க, ஏண்ட முயற்சி எல்லாமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இந்த முயற்சியில கடைசி அடையணும்னா, எனவே சகோதரர்களே, எங்கட முயற்சி 2 தான். நாங்க கஷ்டப்படுறது 2க்கு தான். 3வது ஒன்றில் தேவையில்லை எங்களுக்கு. ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, யா அல்லாஹ் உன்ட பொருத்தம் தேவை.
யாரை பொருத்தம் தேவை? யாரை பொருத்தம் தேவை? ஏன்னா மனிதர்களை திருப்திப்படுத்த இயலாது. நீங்க யாரையாவது ஒரு பொத்தோத்தை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ஒரு மனிதனை திருப்திப்படுத்தின ஒரு ஆளை காட்டுங்க. உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்தல. அது மனிதனுடைய இயல்பு. நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த, அது கனவுலையும் நினைக்காது, நடக்காது. நீங்க என்ன, அது நடக்காது. ஆனா எங்களை திருப்திப்படுற ஒரே ஒரு ஆள் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். எங்கட முயற்சிகளுடைய முதல் நோக்கம் அல்லாஹ்ட பொருத்தம். யார பொருத்தம்? ரெண்டாவது, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னஹ். ரெண்டாவது எங்கட முயற்சியுடைய நோக்கம் என்ன? சுவர்க்கம். நான் பேசுற விளங்குதா தமிழ்? முதலாவது என்ன நோக்கம்? எங்கட அல்லாஹ்ட பொருத்தம். ரெண்டாவது என்ன? சுவர்க்கம். எங்கட முயற்சியால ரெண்டு கிடைச்சிடப்படாது. எங்களுக்கு என்ன ரெண்டு கிடைக்கப்படாது? வனஊது பிக மின் சஹாதிக், அல்லாஹ்ட கோபம் கிடைச்சிடப்படாது. ரெண்டாவது, நரகம் எங்களுக்கு கிடைச்சிடப்படாது. இப்ப உங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும். அப்ப நாங்க ஒரு வேலையில இறங்கும் பொழுது ரெண்ட முன்னுக்கு வச்சுதான் இறங்கும். ஒன்று அல்லாஹ்ட பொருத்தம், அடுத்தது என்ன? சுவர்க்கம். ரெண்டு எங்களுக்கு கிடைச்சிடப்படாது. என்னென்ன? அல்லாஹ்ட கோபமும் நரகமும். இப்ப நாங்க செய்ய போற முயற்சியால, இப்ப நாங்க பயானுக்கு வந்திருக்கிறோம், ஒரு யோசனைக்கு வந்திருக்கிறோம். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இதால அல்லாஹ்ட பொருத்தம் சுவர்க்கம் கிடைக்குமா அல்லது அல்லாஹ்ட கோபம் நரகம் கிடைக்குமா? சொல்லுங்க. என்ன லாஃபிரானா, என்ன கிடைக்கும்? அல்லாஹ்ட பொருத்தமும் சுவர்க்கம். அஷ்ரஃபாஜ் என்ன கிடைக்கும்? இது உறுதிதான் எங்களுக்கு. அல்லாஹ்ட பொருத்தமும் சகோதரர்களே சொர்க்கமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப எது வரைக்கும் முயற்சி பண்ணணும் தெரியுமா? எங்கட மௌத்து வரைக்கும். எது வரைக்கும் முயற்சி பண்ணணும்? மௌத்து வரைக்கும் முயற்சி பண்ணணும். எப்ப எங்கட வாயால ஷஹாதா கலிமா வருமோ, கடைசி நிமிடம் வருமோ, அது வரைக்கும் இது ரெண்டையும் தேடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ இது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னஹ் வ நஊது பிக மின் சஹதிக வன் நார். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் தாயா அல்லாஹ். வேறொன்றும் எங்களுக்கு வாணும். எங்களுக்கு வேறொன்றும் வாணும். எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தா தந்திருக்கிறான். எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத்தா தந்திருக்கிறான். எங்களுக்கு தேவையானது சகோதரர்களே, ஏனென்றா நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் ஒரு நாளைக்கு. நாங்கள் அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம் ஒரு நாளைக்கு. இவ்வளோ நாளும் நாங்கள் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. எங்கள யாராவது அல்லாஹ்வை கண்டிருக்கோமா? அல்லாஹ்வை கண்டது இல்லை. இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. எங்கட ஆகப்பெரிய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வை பார்க்கிற ப்ரோக்ராம். வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது அல்லாஹ் எங்களை கண்டு சந்தோஷப்படும். நல்ல அடியான், மாஷா அல்லாஹ். இதான் எங்களுக்கு தேவை. வேறொன்றும் எங்களுக்கு தேவையில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்படி வாழ்ந்தோம் என்றா நாங்க சீதேவிகள். அப்படி வாழ்ந்தோம் என்றா நாங்க சீதேவிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதாக ஹதீஸ் குதுஸியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உذுனுன் சமிஅத் வலா خطر அலா கல்பி பஷர். உலகத்தில் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பிரச்சனை, தியாகங்களோட
அல்லாவை மட்டும் நினைச்சு வாழ்ந்துட்டோம்னு வைங்க, அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு தாரான், என்ற சாலிஹான அடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ்ட வாக்கு இது. என்ன? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத சுவர்க்கம். இதுவரைக்கும் சுவர்க்கத்தை யாரும் பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட சுவர்க்கம். வலா உதுனுன் சமிஅத், யாரும் கேள்விப்பற்றாத சுவர்க்கம். இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புர்னை சுல்தான் அப்படி வாழ்றார், இந்த மன்னன் இப்படி வாழ்றார். இதை விட மேல் மூன்றாவது என்ன தெரியுமா? வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய கற்பனையில கூட வராது சொர்க்கம் பிடிக்குமோ. இல்ல, அப்படி இல்லை, அதுக்கு மாற்றம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனால அல்லாஹ்வுடைய பொருத்தம். அடுத்து எங்களுக்கு என்ன தேவை? இந்த ரெண்டும் கிடைக்குதுண்டா நாங்கள் எதையும் செய்ய ரெடி தான் இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்கள் இந்த ரெண்டையும் அடைய ஆக பெருமதியான கொடுத்தான் அடைஞ்சாங்க. என்ன பெருமதியானது? எங்கள்கிட்ட ஆக பெருமதியான சாமான் என்ன சொல்லுங்கள்? எங்கள்கிட்ட ஆக பெருமதியான சாமான் எங்கள்கிட்ட போனா என்ன? உயிர். எங்கள்கிட்ட ஆக பெருமதியானது என்ன? நாங்க சொல்லுவோம், சும்மா சொல்லுவோம், மனைவிட்ட உயிரை தருவன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். அது கொடுக்கல. அது நீங்க சுனாமியை நேரடியாக கண்டாக்கள் கண்டிருப்பீங்க. அதெல்லாம் நேற்று காலையில் அடிச்சிருக்க தண்ணி, உயிரை தருவோம் உனக்குன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது பொறுமதி. சஹாபாக்கள் அந்த உயிரை யாருக்கு கொடுத்தாங்க? அல்லாஹ்க்கு கொடுத்து எதை அடைஞ்சு கொண்டாங்க? சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அப்படித்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க போல வெள்ளிக்கிழமையில் ஒரு சூறா ஒன்று ஓதுவாங்க. சுபௌ தொழுகையில் சஜிதா செய்வாங்க தான். முதல் ரக்காத்தில், ரெண்டாம் ரக்காத்தில் என்ன ஓதுவாங்க? சூரத்துல் இன்சான், சூரத்து தஹர் ஓதுவாங்களே. எனக்கு ஓதுறது தெரியுமா? அதில் அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் ஆசை காட்டுறான். இப்படி எல்லாம் வச்சிருக்கேனப்பா, ரெடியா இருங்க, உலகத்தில் கொஞ்சம் தைரியமா இருங்க. ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. அல்லாஹ் அப்படிதான் தொடங்குறான். அதை மனிதனே, உனக்கு ஒரு டைம் இருந்துச்சு தெரியுமா? யோசிக்க வைக்கார் அல்லாஹ். என்ன டைம் தெரியுமா? உனக்கு ஒரு பேர் இல்லை, அந்த டைம் உனக்கு ஒரு அட்ரஸ் இல்லை. இப்ப 100 வருஷத்துக்கு முந்தி எங்களுக்கு ஏதாவது பேர் இருந்துச்சா? அட்ரஸ் ஒன்று இருந்துச்சா? எங்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. உங்களுக்கு ஒன்றுமே இருக்கலையே, ஒன்றுமில்லையே எங்களுக்கு. இன்னா خلقنا الإنسان من نطفة أمشاج. அல்லாஹ் சொல்றான், உங்களை எதால படைச்சேன்னு தெரியுமா? நுத்ஃபா, இந்திரியம், ஸ்பெர்ம். நானும் தான் நீங்களும் தான் வானத்தார் உள்ள ஒருத்தர். எங்கட ஸ்டார்ட் என்ன? ஸ்பெர்ம், மணி. மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். அம்ஷாஜ் என்றா எங்கட உம்மாடையும் வாப்பாடையும் இந்திரியத்தை மிக்ஸ் பண்ணி படைச்சான் அல்லாஹ். فَجَعَلْنَاهُ سَمِيعًا بَصِيرًا. அல்லாஹ் சொல்றான், முதல் உங்களுக்கு தந்தது கேட்கிற சக்தியை நான். சமீ, என தாயுடைய வயிற்றுல இருக்கக்கோலே கேட்க தொடங்கிட்டோம். சொல்றாங்களே, இன்றை குர்ஆன் வகுத்துல புள்ளரிக்கோலே குர்ஆனை போட்டு கேளுங்க, பிள்ளை பாடமாக்கிரும். பாட்டை போட்டீங்கன்னா பிள்ளை பாட்டை பாடமாக்கிரும். தாயுடைய வயிற்றுல இருக்க கண் துறப்படாது, முதல் கேட்கும் என்ன? காது. فَجَعَلْنَاهُ سَمِيعًا بَصِيرًا.
இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நல்ல வழியை காட்டியிருக்கிறோம். உலகத்தில் நல்ல வழியை காட்டிருக்கிறோம். ஏன்? ஒன்று நீங்க நன்றி உள்ளவர்களாக மாறணும், இல்லாட்டி நன்றி கெட்டவர்களாக மாறுவி. இப்ப நல்ல வழியில போறோம். நல்ல வழி என்றால் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் காட்டின கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவர்களாக மாறிடுவோம். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், நீங்க ஒரு நாளும் எனக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிடாதீங்க. அப்படி மாறினீங்கண்டா அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விடவே மாட்டேன். இன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸலாஸில வ அக்லால வ ஸஈரா. அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்கு நன்றி கெட்டவர்களாக மாறினா உங்களுக்கு 3 ஜாதி ஐட்டம் ரெடியாக்கி வச்சிருக்கிறேன். எங்கட எத்தனை காஃபிர்கள் இருப்பாங்க, எல்லாம் கூட்டாளிமார். எங்கட காஃபிர்கள் கூட்டாளிமார், இவங்க மரணிச்சிட்டாங்க. இவங்க எங்க போவாங்க? எங்கட எல்லாரையும் கொள்கை என்ன? காஃபிர்கள் மரணிச்சிட்டாங்க, களிமா சொல்லல. இவங்க எங்க போவாங்க? சொல்லுங்க, எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு வரையலுமா அவங்களுக்கு? எப்பயாவது சொர்க்கத்துக்கு வரையல. நரகத்தில் போய் சும்மா ரெஸ்ட் அடிக்கிறதா? அதான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், 3 விடயம் அவங்களுக்கு ரெடி ஆகும் சக்கராத்திலே. என்னென்ன சாமான்? இன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸலாஸில். ஸலாஸில்னா சங்கிலி. என்ன ரெடி ஆயிரும்? சங்கிலி, ஸலாஸில். ரெண்டாவது வ அக்லாலா, மாஞ்சிகள். கில், கைய கழுத்துல வச்சு கட்டுறதுக்கு கைதி, சக்கராத்திலே கைதி. மூன்றாவது வஸஈரா, நெருப்பு. நன்றி கெட்டவனாயிராதீங்க அல்லாஹ் சொல்றான். இந்த 3ம் தயார். நாங்க மறுத்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி. நீங்க சொல்றீங்க எனக்கு அல்லாஹ் தேவையில்லை, போங்க. யாருக்கு பிரச்சனை? அல்லாஹ்க்கு ஏதாவது கூட போதா குறைய போதா? நான் தொழ மாட்டேன். நீங்க சொல்றீங்க அல்லாஹ் கொண்டும் குறைய போறது இல்லை, எனக்கு தான் நஷ்டம், எனக்கு தான். நான் ஜும்மா தொழ மாட்டேன் சொல்றீங்க, வாப்பா ஜும்மா தொழல, நீங்க சதக்கா கொடுக்கல, நோன்பு பிடிக்கல, அல்லாஹ் கொண்டும் குறைய போறது இல்லை. நானும் நீங்க தான் மாட்ட போறோம். அல்லாஹ் சொல்ற அந்த 3ம் ரெடியா இருக்குது. இன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸலாஸில வ அக்லால வ ஸஈரா. அதுக்கு அப்புறம் அல்லாஹ் இரக்கமா சொல்றான், சரி எனக்கு கட்டுப்பட்டு நட. எனக்கு கட்டுப்பட்டு நடந்தா உனக்கு வச்சிருக்கிற இன்பத்தை உன்னால தாங்கல. எப்படி? அடுத்த சைடு இப்ப இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அல்லாஹ் சொல்றார், நல்லடியார்களே சந்தோஷப்படுங்க. நீங்க தொழுவுறீங்க, நோன்பு பிடிக்கீங்க, கஷ்டம்தான், முஸ்லிமா வாழ்றீங்க, பிள்ளைய தொலை பழக்கிறீங்க, பரம்பரையை தொலை பழக்கிறீங்க, கஷ்டம்தான். அப்போ உங்களுக்கு பேர் அபரார், நல்லடியார்கள். நீங்க வந்ததோட யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. நீங்க குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஒன்று ரெடியாக்கி வச்சிருக்க அல்லாஹ் சொல்றான். அந்த ஜூஸ் எப்படி என்ன? வெல்கம் ஜூஸ், வெல்கம் ட்ரிங்க். காஃபூரா, கற்பூரம் கலந்த ஜூஸ். அது இப்ப அல்லாஹ்ட வரவேற்ப பாருங்க. இப்ப நன்றி உள்ளவர்களா வாழ்ந்துட்டோம் அல்லாஹ்க்கு. இப்ப அல்லாஹ்ட வரவேற்ப பாருங்க, அல்லாஹ் எப்படி வரவேற்பான்னு. ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கென்று ஒரு ஊற்று, தனி ஊற்று ரெடி ஆகி, நீங்க தண்ணி குடிக்கணுமே, ஜூஸ்.
நீங்கள் வந்தத்தோட உங்களுக்கு ஜூஸ் தரணும், உங்களுக்கு என்று தனி ஊற்று. இதெல்லாம் பொய்யண்டு கொஞ்சமாக யோசிக்கலுமே, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிடாதீங்க. இஸ்லாத்தோடு வெளியே போய்த்துருவீங்க. குர்ஆன் இது கதை சொல்லலை. நான் உங்களை கூப்பிட்டு இவ்வளோ பொறுமதியான நேரத்தில் கதை சொல்லல. அவங்கள வச்சு 5லேருந்து 6:30 வரைக்கும் தான் அவங்கள கூப்பிட்டுருக்கிறோம். நாங்களும் தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், நீங்களும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வா உங்களுக்கு. அதனால் மிக பொறுமதியான விடயத்தை மட்டும் பேசுகிறேன் நான், அங்கிட்ட ஒன்றும் பேசல. இது நீங்கள் இந்த சூறாவை எப்போ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும், குர்ஆனில் இருக்குது. தூக்கி பெரட்டினீங்கண்டா நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் உங்களுக்கு தேவை இந்த சூறா. அதான சொல்கிறேன் நான். ஐன யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அல்லாஹ் சொல்றான், இப்படியெல்லாம் நான் ஏன் உங்களை கண்ணியப்படுத்துவேன் தெரியுமா? யூஃபூன பின்னத்ரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. நீங்க ஃபர்துகளை நிறைவேற்றுறீங்க உலகத்தில். என்ன செய்றீங்க? ஃபர்துகளை, தொழுகை நிறைவேற்றுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, ஜகாத் கொடுக்குறீங்க, ஹஜ்ஜி செய்கிறீங்க. யார் பார்த்தாலும் பார்க்காட்டி நீங்கள் செய்கிறீங்க. ரெண்டாவது, உங்களோட உள்ளத்தில் ஒரு பயம் ஒன்று இருக்குது. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் என்னை எழுப்பாட்டினா என்ன நடக்கும்? இந்த பயம். யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. மூன்றாவது, நீங்க செய்யற நல்ல அமல், வயுத்இமூன தஆம், சாப்பாடு கொடுக்குறீங்க. என்ன செய்றீங்க? சாப்பாடு கொடுக்குற அவ்வளோ நல்ல அமல். இப்போ உதுஹியா டைம் வருது. இப்போ இங்கே உங்களுக்கு உதுஹியா கொடுக்க கஷ்டம். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் என்ன செய்யலாம்? உங்களோட குடும்பங்களுக்கு அங்கே அறுத்து கொடுக்குற உதுஹியா சாப்பாடு தானே. ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? அலா ஹுப்பிஹி, சாப்பாடு கொடுக்கணும் அன்பால. ஏதாவது கொடுக்கணும் சாப்பாடு அன்பால, பலவந்தம் அல்ல. சரி, யாரு கொடுக்கணும் சாப்பாடு? அன்பால. மிஸ்கீனவ் வ யதீமவ் வ அஸீரா. அன்பால சாப்பாடு கொடுக்கணும். முதல் யாருக்கு? மிஸ்கீனுக்கு. எவ்வளோ மிஸ்கீன் இருப்பாங்க உங்களோட மஹல்லால, குடும்பத்தில் இருப்பாங்க. ரெண்டாவது அனாதை. அனாதையை கணக்கெடுக்கிற இல்லையா யாரும்? நாங்கள் கணக்கெடுக்கணும். ஏன்? அன்பு வைக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டானே அன்பு வையன். அதான் வருது, அனாதையுடைய தலையை தடாவினீங்கண்டா உங்களோட உள்ளம் சாஃப்ட் ஆகும். வாப்பா இல்லாத புள்ள. மூன்றாவது, சிறை கைதி, ஜெயிலில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர். இந்த 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். எதால? அன்பால். அல்லாஹ் இது நிபந்தனை. அலா ஹுப்பிஹி மிஸ்கீனவ் வ யதீமவ் வ அஸீரா. சாப்பாட்டை கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ். சாப்பாடு தந்தது அல்லாஹ்வுக்காக. எடுத்து சாப்பாடு தந்தது நீங்க ஜஸாக்கல்லாஹ் கைரண்டு கூட எங்களுக்கு செல்லப்படாது. அதுவும் வான. எங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு துவா கேளுங்க வான. சாப்பாடு தந்த யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்றான், அவங்களோட தன்மையை சொல்றான். இந்த சொர்க்கவாதிகளுடைய தன்மை. இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. சொல்லுவாங்களாம், நீங்க ஜஸாக்கல்லாஹ் கைர், நன்றி ஒன்றும் எங்களுக்கு வாங்க. நாங்கள் அல்லாஹ்வுக்கு காசு. சாப்பாடு கொடுக்கிறதே இவ்வளோ பெரிய அமலண்டா, மற்ற அமல் செஞ்சா எவ்வளோ கூலி கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்லுவாங்களாம், இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. எங்களுக்கு ஒரே ஒரு பயம், மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வானோ. எங்களுக்கு சகோதரர்கள் அந்த பயம் மட்டும்தான். மௌத்து பிறகு நடக்குமோ? ஏனென்றா மௌத்திலிருந்து சகோதரர்களே
சொர்க்கம் போறதுக்கு இடையில 50,000 வருஷம் இருக்கு. எத்தனை வருஷம் இருக்குது சொல்லுங்க? எத்தனை வருஷம் இருக்குது? உலகத்துடைய 60-70 கூடினா 100 வருஷம் தானே. நாங்கள் என்னத்தை தான் ஐடியா பண்ணினாலும், என்னத்தை தான் பிளான் பண்ணினாலும், என்ன மெப் போட்டாலும் 100 வருஷத்தோட போயிடும். அப்படித்தானே? சரிதான். கூடினா 150 வருஷம். ஒருத்தரும் இல்லை என்ற எவ்வளோத்துல இருக்கா 150 வருஷம் ஒருத்தரும் இல்லை. அப்படியெல்லாம் போறோம்னா நாங்கள் கூடினால் என்னத்தை செஞ்சாலும் பெரட்டினால் முழு மொன்ட்ரியலை வாங்கி போட்டுட்டீங்க நீங்க. ஆனா சகோதரர்களே, கபர்லிருந்து தொடங்கி சொர்க்கத்தில் கால் வைக்கிறதுக்கு இடையில 50,000 சனா, எத்தனை ஆயிரம் வருஷம். எப்பயாவது உட்கார்ந்து ஒரு பேனையும் பேப்பரும் எடுத்து எழுதிருக்கீங்களா? இது எவ்வளோ அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம், அடுத்த வருஷம் திட்டமிடுவோம். பாருங்க, அடுத்த ஜூலைக்கு இப்போ டிக்கெட் போடுறோம். அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், உம்ரா போகணும், அது செய்யணும், இது செய்யணும், துபாய்க்கு போகணும், அங்கே போகணும், ஸ்ரீலங்கா போகணும், கண்டி போகணும், கொழும்பு போகணும், வேலை நடக்கு, நல்ல வேலை. அதே போல சகோதரர்களே, 50,000 வருஷம் எங்களுக்கு கழியும். என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? நான் என் வயசு 40 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 60 ஆயிட்டு, பேர் ஒன்றும் சாதிக்கலையே நான். சகோதரர்களை யோசிங்க கொஞ்சம். 50,000 வருஷத்துக்கு பிறகுதான் சொர்க்கம் வரும். இவ்வளோ ஒரு நீண்ட ஒரு பிரயாணம் எங்களுக்கு இருக்குது. அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த மூமின்கள் நல்லவங்க அவங்க சொல்லுவாங்களாம், இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. எங்களுக்கு ஒரே ஒரு பயம் அப்பா, என்ன மரணத்துக்கு பிறகு எழும்பினா எங்களோட முகமெல்லாம் கடுகடுக்குமோ, சிரிக்குமோ. அல்லாஹ் ஒரு ப்ராமிஸ் வாக்கு கொண்டு தார. என்ன வாக்கு தெரியுமா? ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர தாலிகல் யௌம். நீங்க பயந்து வாழ்ந்தீங்க தானே, அல்லாஹ்வுக்கா வாழ்ந்தீங்க தானே, அந்த கெடுதியை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? உங்களை பாதுகாத்து. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசி. இது நல்ல தருணம் யோசிக்கிறது. என்ன எல்லாரும் மயக்கத்தில் வாழ்றாங்க. நீங்க யாரையும் போய் கேளுங்க, மௌத்தானத்துக்கு போற என்ன வாழ்க்கைன்னு கேளுங்க, எல்லாருக்கும் மயக்கம் தானே, தெளிவில்லை. அதை பத்தி ஒருத்தர் யோசிக்கல, நாங்க இன்னும் கற்பனை பண்ணவே இல்லை. அது என்ன சார் நடந்துட்டு போட்டும், அப்படி விடுறதா? அப்படி நடந்துட்டு போவாது, அப்படி நடந்துட்டு போவாது. குடும்பத்தில் ஒரு வாலிபர் மௌத்தானா தான் எல்லாரும் ஞானம் பிறக்கிற. பாருங்க, 22 வயசுல மௌத்தாயிட்டாங்களே, என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய, அடுத்த வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டு. சகோதரர்களே, உலகத்திலே நல்ல அறிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் மௌத்து பொருள் நல்ல அறிக்கணும். இஸ்லாம் உலகத்தில் ஃபக்கீர் மாதிரி வாழு, உலகத்தில் கஷ்டப்படு என்று சொல்லலையே. இஸ்லாம் சொல்லுதா? இஸ்லாம் அப்படி சொல்லுதா? இந்த உலகத்தை நீங்க கஷ்டப்படுங்க, சொர்க்கத்தில் பார்ப்போம் இல்லை. நபி அவங்க ஹஜ்ஜில படிச்சுட்டு இருந்த துவாவே என்ன தெரியுமா? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகத்திலேயும் நல்லதத்தா, ஆகிரத்திலேயும் நல்லதத்தா. இங்க நல்லா இருந்து அங்க கற்றப்பட ரெண்டும் நல்லா இருக்கும். எல்லா பணத்தையும் செலவழிச்சு போட்டு மௌத்தாகிறார். நபி அவங்க அப்படி செய்யாது. உங்களோட பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்க சொன்னா, உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் கை நீற்றளவுக்கு ஆக்கிடாது. அதுவும் சதக்காதான். எவ்வளவு பெரிய விசாலமான இஸ்லாம். உலகத்திலேயும் சகோதரர்களே நல்ல முறையில் வாழணும் இன்ஷா அல்லாஹ். மௌத்துக்கு பிறகு நல்ல அறிக்கணும் நாங்கள் எல்லாரும். அதுக்கு தான் அந்த முயற்சி, வேற ஒன்றுக்கும் இல்லை. சிலரை சந்திக்க போனா அவங்க ஓடுறாங்களா மௌலைமார கண்டு. நான் அதான் நேற்று சொன்னேன், ஓட வேண்டிய அவசியமே இல்லை. பயானு கூப்பிட்டா அதெல்லாம் டைம் இல்லை, அப்படி ஒரு அவசியம் இல்லை. நீங்க ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடணும் அவங்க எல்லாத்தையும், வாப்பா வாங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, 2 வாழ்க்கையில் எங்களை வெற்றி அடைய கூப்பிடுறீங்களே,
இது ஓடுறதா மறுக்கிறதா? இல்லை தெரியாதால தெரியா, குர்ஆன் தெரியா, ஹதீஸ் தெரியாது, அதால ஓடுறாங்க, அவ்வளவுதான். அப்படி ஒளிஞ்சி வாழ பார்க்குறாங்க சமூகத்தை விட்டு. எங்களுக்கெல்லாம் சரி வராது. இல்லை சகோதரர்களே, சமூகத்துடைய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இல்லாட்டி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யாரும் சொந்தமும் இல்லை, ஒத்தரும் சொந்தம் இல்லை, ஒத்தர மோவும் எனக்கு தெரியும். உண்மையில் யாரும் என்னை கூட்டாளிமாரும் இல்லை. இது நான் ஏன் இடத்த பேசணும்? எனக்கு என்ன தேவைக்கு? நான் தொழிலுக்கு வரையும் இல்லை உங்களுக்கு பேசுறது. நாங்க படிச்ச அந்த அமானிதத்தை உங்களுக்கு சொல்லும். நீங்க இதிலிருந்து உருவாகணும், அதுதான் தேவை. அல்லாஹ் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், அதுதான் தேவை. வேற யாரை கஷ்டப்படுத்துற நோக்கம் இல்லை. யாரையும் கஷ்டப்படுத்தி உங்களை பாருங்க தொல்லையில போட வந்திருக்கார் ஹசரத், இல்லை, அது எங்களோட நோக்கமே இல்லை. அப்படின்றத ஒத்தொத்தரும் இப்போ நான் எந்த வேலையை பார்த்து சரி நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துட்டு போவோம்டா ஒன்று நடக்காத உலகத்தில். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ذَلِكَ الْيَوْمِ وَلَقَّاهُمْ نَضْرَةً وَسُرُورًا. அல்லாஹ் சொல்றான், உங்களை சந்தோஷமா வரவேற்பேன் நான் இன்ஷா அல்லாஹ். وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا. உலகத்தில் பொறுமையா இருந்தீங்களே, உலகத்தில் பொறுமை தேவையா இல்லையா? ஆக வயசில் கூடினவங்க ஜெரிக்கிறாங்க, கொஞ்சம் கேட்டுப்பாங்க எவ்வளோ பொறுமை தேவன். சபர் இல்லாமல் ஒன்றும் செய்யலாம். சபர் இல்லாமல் என்ன செய்யலாம்? உதாரணமாக மொன்ட்ரியலுக்கு பொறுப்பாக இருக்கீங்க, 2-3 பேர் வைங்க. பொறுப்புன்னா என்ன? எல்லாரையும் சேர்த்து இவங்களுக்கு ஆகப்பெரிய பொறுமை தேவை. ஆகப்பெரிய பொறுமை யாருக்கு தேவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புல இருக்காங்க. வந்தான் ஒத்தன், புடிச்சான் ஜுப்பாவை, புடிச்ச ஒரு துப்பு முகத்தில். என்ன செஞ்சான்? பிடிச்சி முகத்தில் ஒரு துப்பு, காரி துப்பின பிடிக்கும் போது எல்லாரும் பார்த்துட்டு கதீஜாரத்தை என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு தேவை அந்த வேலை. ஜைனப் மகள் வாப்பா தேவையா வாப்பா உங்களுக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, வாப்பா தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் விட்டு போட்டு வேலையை பாருங்க, அவன் என்னையாவது செய்யணும் சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கு? சரி, ரசூலுல்லாஹ் ஓரமா இருந்திருந்தா துப்பி போட்டானே முகத்தில், கேவலப்படுத்தி போட்டானே என்று ரசூலுல்லாஹ் ஓரமா இருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசிச்சு பாரு. சரி, துப்பின மட்டுமா? தொழுறாங்க, சுஜூதில் இருக்கிறாங்க. உக்பத் இப்னு அமீ முயீத் சொல்றார், சுஜூதில் இருக்கார், எழும்ப மாட்டார் லேசில். இவர் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செஞ்சா நீண்ட நேரம் இருப்பாங்க சுஜூதில். அப்ப என்ன செய்வோம்? இன்றைக்கு மக்கால ஒட்டகம் ஒன்று அறுத்தது, ஒட்டகத்துடைய குடலை கொண்டாந்து இவர முதுகுல வைப்போம். இப்போ ஆட்டு குடல் என்றா ஒரு 5 கிலோ வரும். மாட்டு குடலண்டா மாட்டு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வரும்? ஒரு 15 கிலோ 20 கிலோ. ஒட்ட குடல் தெரியுமா? ஒரு 40 கிலோ இருக்கும். தூக்கிட்டு வந்துட்டான் எப்படியோ கஷ்டப்பட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலிருந்து தலையை தூக்கல்ல, கொண்டு வந்து வச்சுட்டான். வச்சா எப்படி இருக்கும்? இதால ஓடுது நாத்தம், குடல், பீ எல்லாம் ஓடுது, எலும்பேரா எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறான். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு போய் தூக்கல, சின்ன புள்ள ஓடி போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிட்டு வந்தேன். வாங்க, உங்களோட வாப்பாட முதுகுல குடலை வச்சிட்டான். 2 பேரும் சேர்ந்து வெளியெடுத்தா ஒரு கேள்வி ஒன்று வருது இவிடத்து. என்ன தெரியுமா? உங்களோட மகளுக்கு முன்னால ஒருவன் உங்களுக்கு அடிக்க எப்படி? இதுதான் இடத்துல மெயின் பாயிண்ட். யாருக்கு முன்னால? உங்களோட மகள், சின்ன மகள் இருக்குது, உங்களோட மகன் மகளுக்கு முன்னால ஒருவன் உங்களுக்கு அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வெக்கம் வரும்? விட்டு கொடுப்பீங்களா நீங்க? இப்போ மகள் ஃபாத்திமா பார்த்துட்டு இருக்கிறா எல்லாத்தையும். வாப்பா பொறுமையோட போறார். என்னத்துக்கு போனார் தெரியுமா? அவ்வளோ பேரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணுமே, இல்லாட்டி அவர்களுக்கு பணியும் இவ்வளோ தூக்கி போட்டான். தப்பத்தியதா சூரா இறங்குது 3வது. அபூ லஹபுடைய மகன் வந்தான், புடிச்சான் இதை ஜுப்பா. இதெல்லாம் என்னத்துக்கு? சகோதரர்களே, என்னத்துக்கு இதெல்லாம்?
இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு கஷ்டம் வரப்படாது, நான் சபர் செய்ய மாட்டேன், நான் பேச்சு கேட்க நான் யாரு, எந்தெந்த ஸ்டைலுக்கு வந்தமெண்டா சகோதரர்களே இந்த சமூகம் முன்னுக்கு வராது. நான் சபர் செய்யணும், அல்லாஹ் சொல்றான் சபர் செஞ்சது தான் சொர்க்கம் உங்களுக்கு. வஜஸாஹும் பிமா ஸபரு, ஏசுவான் கள்ள நம்பார், இவருக்கு தேவையா இதெல்லாம், இல்ல தேவை வாப்பா எனக்கு, நான் ஓரமாய் போகப்படாது எப்ப. சகோதரர்களே சமூகத்தை அப்படியே கட்டி அணைத்து சேர்த்து எடுத்து கொண்டு போய் விட்டுட்டு நாங்க மௌத்தா போயிட்டோம், அவ்வளவுதான் தேவை. அது வரைக்கும் சபர் செய்யும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ரெடி தானே? இன்ஷா அல்லாஹ் சேர்க்கிறது கடும் கஷ்டம், லேசி இல்லை. சமூகத்தை சேர்க்கிறது லேசி இல்லை, பெண்களை சேர்க்கிறது லேசி இல்லை. அல்லாஹ் அந்த சபருக்கு தான் கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا. அல்லாஹ் சொல்றான் நீங்க சபரா இருந்தீங்களே இதுக்கு தாரன் சொர்க்கம். சரி சொர்க்கம் மட்டுமா? இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் தண்ணி கிளாஸ் உமர் கிளாஸ், எங்களுக்கு தெரியும் எங்களோட பிள்ளை கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்க போடுறோம், எங்களோட பிள்ளைய பிஹெச்டியா படிக்க போடுறோம். ஏன்? எங்களுக்கு தெரியும் எவ்வளோ சலரி சொல்றோம். என் மகனுக்கு கேஸ் ஃப்ரீ, ஊடு ஃப்ரீ, போன் பில் ஃப்ரீ சொல்றோமா இல்லையா? இது எல்லாத்தையும் முன்னுக்கு வச்சு பிள்ளைய படிக்க வைக்கும். நல்ல விஷயம், படிக்க வைக்கத்தான் ஒன்று. இதே போல சகோதரர்களே சொர்க்கத்துடைய ஒவ்வொரு இன்பமும் அல்லாஹ் சொல்லி காட்ட, இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு தருவேன், நீங்க ரெடியா? அல்லாஹ் கேட்கிறான். எல்லாம் தருவோம் உங்களுக்கு. முதலாவது என்ன தெரியுமா? முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. முதலாவது அல்லாஹ் சொல்றான், நீங்க சொர்க்கத்துக்கு வந்ததோட அப்படியே கட்டில சாஞ்சிருவீங்க. எதுல சாஞ்சிருவீங்க? எதுல சாஞ்சிருவீங்க? அலல் அராயிக், கட்டில சாஞ்சிருவீங்க. லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்துல சூரியனுடைய சூடோ குளிரோ நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா சொர்க்க கிளைமேட் என்ன? எங்களை சுபவுக்கு போற இருக்குமே கிளைமேட், கொஞ்சம் இருட்டோடு கலந்த வெளிச்சம், அதுதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். ஏன்னா சொர்க்கத்தில் இரவு இல்லை, பகல் இல்லை, இன்பமா கழிக்கிற இடம் தானே. உலகத்தில் ஒன்று முடிஞ்சிரும் எங்களுக்கு, அது முடியுமா? முடியாத இடம், அதுதான் அல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறார். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. இப்ப நீங்களும் உங்களோட மனைவியும் கட்டில்லை. இப்ப இது முதலாவது. ரெண்டாவது என்ன தெரியுமா? வதானியதன் அலைஹிம் ظிலாலுஹா وذللت قطوفها تذليلا. சுவர்க்கத்தில் அப்படியே மரங்கள் இருக்கும், அந்த மரங்கள் உங்கள் பக்கம் சாயும். தானியான்னு பேர் வைப்பாங்களே, தானியாண்ட என்ன? சாயக்கூடிய மரம். சொர்க்க மரம் சாயும், தானியா. எதுவரைக்கும் சாயுமெண்டா அந்த பழங்கள் உங்களோட வாய் வரைக்கும் வரும். وَذُلِّلَتْ قُطُوفُهَا تَذْلِيلًا. நீ எழுப்பப்படாது. உலகத்தில் எழுப்பின போதும், தாஜ்ஜத்தொழுத போதும், எழும்பி பள்ளிக்கு போனதெல்லாம் போதும், நீ அப்படியே தூங்கணும், அவ்வளவுதான். சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அப்படித்தான். மூணாவது, وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ وَأَكْوَابٍ كَانَتْ قَوَارِيرَ مِن فِضَّةٍ قَدَّرُوهَا تَقْدِيرًا. மூன்றாவது, நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க,
உங்களை சுத்தி சுத்தி வேலைக்காரவங்க. உங்களை தவாஃப் செய்யப்படும். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, அமல் மட்டும் செய்ய சகோதரர்களே. உலகத்தில் وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ வெள்ளி கோப்பைகள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்தில் மட்டும்தான் கிளாஸ் வெள்ளி. உலகத்திற்கு எங்கேயாவது கிளாஸ்ல வெள்ளி? கிளாஸ்னா கிளாஸ் தான், வெள்ளி வெள்ளி தான். ஆனால் அல்லாஹ் சொல்றான் கவாரீர மின் ஃபித்தா, கிளாஸ் வெள்ளி. وَأَكْوَابٍ كَانَتْ قَوَارِيرَ مِنْ فِضَّةٍ قَدَّرُوهَا تَقْدِيرًا. அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேலை அனுபவிக்கிற மட்டும்தான். وَيُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا. எல்லா கிளாஸ்லையும் ஜூஸ் இருக்கு. அதுதான் உலகத்தில் சாராயத்தை வாயில வச்சிடப்படாது. உலகத்துடைய சாராயத்தை வாயில வைக்கப்படாது. அல்லாஹ் வச்சிருக்கிறார். கொஞ்சம் சபர் அறிக்கும். எங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா இருந்தா சார், எதெல்லாம் எங்களுக்கு தேவையோ சகோதரர்களே முழுதும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அனுபவிக்கும். கொஞ்சம் உலகத்தில் மட்டும் பொறுமையாரி. அல்லாஹ் சொல்றான் وَيُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا. زنجبيل என்ன? ஜிஞ்சர், இஞ்சி கலந்த பானம். உங்களுக்கு ஜூஸ். அல்ஹம்துலில்லாஹ். இஞ்சி கலந்த பானம் உங்களுக்கு தரப்படும். ஐனௌ ஃபீஹா துஸம்மா சல்சபீலா. அந்த ஜூஸ தாரத்துக்கு உங்களுக்கென்று ஒரு ஊற்று. அந்த ஊற்றுடைய பேர் என்ன தெரியுமா? சல்சபீல். ஊற்றுடைய பேர் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் காஃபூர் கிடைச்சிட்டு, திரும்ப ஜஞ்சபீல். ஜஞ்சபீல் எதிலிருந்து? சல்சபீல் இருந்து. ஐனம் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா. மூணாவது. நாலாவது எங்கட வேலைக்காரவங்க. وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. அல்லாஹ் சொல்றான், உங்களை வேலைக்கார பிள்ளை சுத்திட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வேலை, உங்களுக்கு பணிவிட, உங்களுக்கு ஹிதுமத். إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا. அவங்கள பார்த்தா நினைப்பீங்க அப்படியே முத்த பரத்தி விட்டா பிடிக்கும். 1000 முத்த அப்படியே பரத்தி விட்டா பிடிக்கும். அது மாதிரி அல்லாஹ் சொல்றான். ஏனென்றா சுவர்க்கத்தில் ஒரு ஆளுக்கு வேலைக்காரவங்க 1000 பேர். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேலைக்கார எத்தனை பேர்? 1000 பேர் வேலைக்காரவங்க. 1000 பேர் முன்னால பின்னால குடிங்க, சாப்பிடுங்க, எடுங்க. இதுதான் அவங்களோட வார்த்தை. லுஅலுஅம் மன்சூரா. 5வது விடயமா அல்லாஹ் சொல்றான். சரி, எவ்வளவு உங்களுக்கு ஓடும் சொர்க்கத்து? நான் தான் சொன்னேன், முழு மொன்ட்ரியலும் எங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஒரு 5 ஊடு கனடாவில் இருந்தா, ஒரு 10 ஊடு இருந்தா நாம யோசிக்கிறதானே. ஒரு 5 ஊடு இருந்தா நான் என் லைஃப் ஃபுல்லா அல்லாஹ் கொடுத்துருவேன். அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான் எப்படி வாக்கு தெரியுமா? وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. அல்லாஹ் சொல்றான், நீ அங்க வந்து பாரு. அல்லாஹ்க்கு சொல்லி முடிக்கல. இப்ப அங்க வந்து பாருங்க,
நஈமா வ முல்கன் கபீரா. உங்களுக்கு இன்பமும் பெரும் ஆட்சி. இப்போ சொர்க்கத்தை நீங்கள் நினைக்க எப்படி நினைச்சிருப்பீங்களோ தெரியும். எனக்குன்னா விளங்குது இல்லை. அப்பார்ட்மெண்ட் மாதிரியா சொர்க்கம்? என்ன நீங்கள் சொன்னதானே நானும் பதில் சொல்லலாம். எப்படி இருக்கும் சொர்க்கம்? என்ன ஜருக்காஜர் அப்பார்ட்மெண்ட் மாதிரியா சொர்க்கம்? அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு வீடு, இப்போ அப்படி தான் நாம் கற்பனை பண்ணுறோம். அப்படி இருக்குமா? என்ன இல்லை, அப்பார்ட்மெண்ட்னா இல்லை. சுவர்க்கத்துடைய ஒரு பங்களா உங்களுக்கு தார ஒரு பங்களா 60 மைல். எத்தனை மைல்? மான்ட்ரியல்ல இருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? நாங்கள் நேற்று எங்கே போனோம் நைட் கஸ்தில்? இஃபாமாஜியாரை பார்க்க போனோம். செஞ்சோரஸ் வரைக்கும் உங்களோட பில்டிங் பங்களா. ஹைவே தான் உள்ளு போகணுமா? சித்தூன மீலா. நீங்க ஓதுறீங்களே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மால ஓதுறீங்களே அல்லா தாக்க எல்லாரும் பாடம் தானே. வுஜூஹி யௌமஇதின் நாஇமா லிஸாஇஹா ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. ஆலியான பொம்பளை பிள்ளைகளுக்கு பேருமே ஆலியான். ஆலியான் என்ன தெரியுமா? உயர்ந்த சொர்க்கம். உயர்ந்த சொர்க்கம் எத்தனை தூரம்? எத்தனை மைல்? 60 மைல். பேச்சஸ் கணக்கு இல்லை சொர்க்கம். அதான் நாங்கள் ஒழுங்கா கற்பனை பண்ணல. எங்களுக்கு இவ்வளவெல்லாம் அல்லாஹ் தாரண்டா நாங்கள் எப்படி வாழோம்? அதான் இடத்துல ஒரு கிரிக்கெட் பிளேயர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எத்தனை மணித்தியாலும் கிரவுண்டில் செலவழிப்பீங்க? சார் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலும் கிரவுண்டில். என்ன சரி சார் என்னத்துக்கு கண்ட்ராக்ட் செஞ்சிருக்கு? எவ்வளோக்கு? எவ்வளோ? 1 மில்லியன் 2 மில்லியனுக்கு 6 மணித்தியால் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தரப்போறேன் நான் என்ன தெரியுமா? وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. பெரிய ஆட்சி சொல்றாங்க ஹதீஸ்ல. உங்களோட சொர்க்கத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு சகோதரர்கள் எத்தனை வருடம் பிடிக்குமோ தெரியும். அப்படியே சுத்தி இன்பங்கள்ல. அதான் முல்கன் கபீரா. கட்டாயம் நீங்க எல்லாரும் இந்த குர்ஆன் இந்த ஆயத்தை சூரா பெரட்டி பார்க்கும். நான் சொன்ன நம்பி இருந்துராதி. ஹஸரத் என்ன சொல்லிட்டு போய்ப்பாரு கடைசியில். உங்களோட குர்ஆன் தானே, பெரட்டுங்க. குர்ஆன் பெரட்டி பாருங்க. இப்படி எல்லாம் இருக்குதா குர்ஆனுக்குள்ள? குர்ஆன் என்றாலே அந்த களவெடுத்தா கையை வெட்டுங்கிறதும் பொம்பளோட ஹிஜாப்ங்கிறதும் அது மட்டுமா குர்ஆனுக்கு? இதா இல்லை, இதுவும் இருக்கு குர்ஆன். இதுவும் இருக்குது குர்ஆன்ல. வமுல்கன் கபீரா. பெரும் ஆட்சி. அல்லாஹ் சொல்றான், உங்களை எப்படி சொர்க்கத்துக்கு எடுப்பேன் தெரியுமா? எப்படி எடுப்பேன் சொர்க்கத்துக்கு? சொர்க்கத்துக்கு என்ட்ரா அவர் எப்படி? நாம் உடுப்பொண்ணு கொண்டு போறோம் இல்லையே, கபூர்ல உடுப்பு வைக்கிறாரு. சரி, அல்லாஹ் சொல்றார், ஆலியஹும் சியாபு சுந்துசின் ஹுதுர். உங்களை சொர்க்கத்துக்கு எடுக்கிற எப்படின்னா பச்சை பட்டாடை உடுத்து. என்ன கலர்? என்ன கலர்? பச்சை. அதுவும் சுந்துஸ். சுந்துஸ் என்ன? பட்டு. பச்சை பட்டாடை அணிவிச்சுதான் உங்களை எடுப்பேன் நான். உள்ளுக்கெல்லாம் கொஞ்சம் பட்டுல தடிப்பம். இஸ்தப்ரக் என்றா கையில வெள்ளி காப்பு. கையில என்ன காப்பு? கையில வெள்ளி காப்பு போட்டு பச்சை பட்டாடை அணிவிச்சு அல்லாஹ் வாங்கன்னு கூப்பிடுவான். கூப்பிடு அல்லாஹ் என்ன தருவான் தெரியுமா? வஸகாஹும் ஷராபன் தஹூரா. மனமான ஒரு பானத்தை அல்லாஹ் குடிக்க தருவான். குடி. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி ஒரு வார்த்தையில முடிக்க போறான். சொர்க்கம் முடிஞ்சதுல இன்னஹாதா
கான லகும் ஜஸாஆ, இது உங்களுக்கு நான் தார கூலி. உங்களுக்கு நான் என்ன தாரன்? இது அப்ப கூலி தாரண்டா முயற்சி பண்ணணுமா இல்லையா? وَكَانَ سَعْيُكُمْ مَشْكُورًا, அல்லாஹ் சொல்றான் உங்களோட முயற்சி நன்றியுடைய முயற்சியாக மாறிவிட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இதெல்லாம் கண்ணை பொத்த முந்தி செய்யும். எப்ப செய்யணும்? சிலர் கபூர்ல தொழுவுறதுக்கு இப்ப தொழாம இருக்கா. கொஞ்சம் பேர் தொழுவுற இல்லை, கபூர்ல போய் பார்ப்போம். குர்ஆன் ஓதுறல, கபூர்ல போய் பார்ப்போம். அவங்க கபூர்ல போய் தொழட்டும், என்ன செய்ய பாவம். ஆனா நாங்க அப்படி இல்லை. குர்ஆனை விளங்க டைம் இல்லை எங்களுக்கு, நாங்க கபூர்ல போய் பார்த்துக்கிறோம். அவங்கள விட்டுருங்க. அப்படி அவங்கள நாங்க முயற்சி பண்ணணும் செய்யல. நாங்க என்ன செய்யோம்? இப்ப சகோதரர்களே, நாங்க செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? நாங்க ஒண்டா சேரோம். ஒண்டா சேர்ந்து எங்களுக்குள்ள ஒரு முயற்சி பண்ணோம். இல்ல நாங்க பின்னால பெரிய ஓட்டைகளை உற்றுவோம். நாங்க பின்னால பெரிய ஓட்டைகளை உற்றுவோம். நாங்க வாழ்க்கையில் எங்கட பிள்ளைகள், எங்கட பேர பிள்ளைகள், எங்கட பின் ஜெனரேஷன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனால தான் நாங்கள் இன்றைக்கு உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நீங்க வந்ததுக்கு நேரம் ஒதுக்கி வந்தீங்க. முக்கியமான சில சிந்தனைகளை உங்களுக்கு தாரோம். நாங்கள் முக்கியமான சில சிந்தனைகளை தந்து அந்த சிந்தனைக்கு ஏற்ப நாங்கள் முயற்சி பண்ணுவோம். உங்களோட யாரையும் பணம் தேவையில்லை, காசு தேவையில்லை. உங்களோட நேரமும் சிந்தனையும் எங்களுக்கு தேவை. இன்ஷா அல்லாஹ் என்ன தேவை? உங்களோட நேரமும் சிந்தனையும் தேவை. இதுக்கு நீங்க எல்லாம் தயாரா? இன்ஷா அல்லாஹ் சத்தமா சொல்லுங்களேன். அப்ப எங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் தயாரா? இன்ஷா அல்லாஹ் உங்களோட நேரமும் சிந்தனை தான், வேறொண்டுமான. எங்களோட நோக்கம் ரெண்டு. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தமும் சொர்க்கமும் தான் தேவை, வேறொண்டுமான. அல்லாஹ்ட பொருத்தமும் சொர்க்கமும் கிடைக்குதுண்டா நாங்க எதையும் கொடுக்க ரெடி. எங்களோட உயிரையும் கொடுக்க என்ன நாங்க தயார். இன்ஷா அல்லாஹ் பெண்களும் வந்திருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். ஏனெண்டா எப்ப இந்த சமூகத்துடைய உணர்வு வரும் தெரியுமா? ஒரு மையத்து உளுந்தா தான் வரும். எப்ப வரும்? குடும்பத்தில் ஒரு ஆள் மௌத்தாயினா தான், ஓஹோ யாரை கூப்பிடுறது, இப்ப என்ன செய்யறது, இப்ப எப்படி சரி வீட்டுல இருந்து மையத்தை அனுப்பணுமே கபருக்கு. இப்பதான் ஞானம். அப்ப ஞானம் பிறந்து வேலை. அப்ப ஞானம் பிறந்து வேலை சகோதரர்களே. அதுக்கு முன்னால நாங்க எல்லாரும் ஒற்றுமையாய் கொஞ்சம் சேர்ந்து விட்டு கொடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, மொன்ட்ரியல் எவ்வளோ பள்ளிவாசல் இருக்குது, நாங்க சேருவோம், புரிவோம், எல்லாம் செய்யலாம். ஆக முக்கியம் என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? எங்கட பாசையில முதல் ஜும்மாவை கேட்கணும். நாங்க முதல் பாயிண்ட் என்ன? எங்கட பாசை என்ன? ஜும்மாவை மாதிரி ஒன்றும் வராது. நீ எத்தனை பயான் கேட்டாலும் ஜும்மாவை போல வராது. வெள்ளிக்கிழமை துவா கபூலாகிற நேரம் அது. அதனால சகோதரர்களே, மாதத்துக்கு ஒரு தடவையாவது, மாதத்துக்கு ஒரு நான் சொல்ற சிந்தனை சரியா பிள்ளையா நீங்க சொல்லுங்க. அது போறோம். இப்ப கஷ்டம், ஒவ்வொரு வாரமும் தமிழ்ல ஜும்மா ஓதுற கஷ்டம். மாதத்தில் ஒரு தடவையாவது இன்ஷா அல்லாஹ் ஒரு தமிழ் ஜும்மாவுக்கு நாங்கள் எங்களை ஸ்ரீலங்கன் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு ஜும்மா வந்து ஓதுறது. இந்த சிந்தனை எப்படி படுது உங்களுக்கு? நல்லமா படுதா, சரியில்லைன்னு படுதா? சொல்லுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் எப்படி படுது உங்களுக்கு? நல்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எல்லாரும் நல்லா படுதா? ஏன்னா நீங்க நல்லா பட்டாதான் நீங்க வருவீங்க. நான் சொன்னேன், உங்களோட காசியுமான ஒன்றுமான நீங்க சேரணும். உங்களோட முயற்சி, உங்களோட சிந்தனை தேவை கட்டாய். நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறது? ஏனென்றா ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு மையத்து முன்னுக்கு இருக்குது, 3 சஃப் பின்னால் அண்டு தொழுது. அல்லாஹ் அவங்களோட துவாவை வச்சு எங்களை மன்னிச்சிருவான். என்ன செஞ்சிருவான்? எங்களை மன்னிச்சிருவான் அல்லாஹ். இப்ப நாங்க எங்களுக்கு அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கணுமே. நாங்க
அப்படி சமூகத்தை நாங்கள் உருவாக்கணும். இல்லாட்டி நாங்கள் வேலை இல்லையே. நாங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டோம், ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டோம், இங்கே மாஷா அல்லாஹ் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் தாரான், துனியா நல்ல முறையில் இருக்கிறோம். கொஞ்சம் அல்லாஹ்வுடைய விடயம், ரசூலுடைய விடயம், மார்க்கத்துடைய விடயத்தில் அது நடக்காது, இது நடக்காது, உலகத்தில் நடக்காது, உலகத்தில் ஒன்றுமே நடக்காது. இந்த பள்ளியும் வந்திருக்காது, எல்லாமே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுப்போட செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு ஜும்மா, தமிழ் ஜும்மா மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சேர்றது, பிள்ளைகள் சேர்றது, இதிலிருந்து தான் தொடங்குறது. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு இடத்த எடுக்கிறது. நாங்கள் சேர்றது, ஜும்மாவை முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் பிரிஞ்சு போகிறது. இப்படித்தான் நாங்கள் ஒற்றுமையாடுவோம். எங்களுக்குள்ள மஹப்பத், எங்களுக்குள்ள இரக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்குள்ள பரக்கத் செய்வான். எல்லாமே சரியா மாறும் இன்ஷா அல்லாஹ். அப்படி என்ன செய்யறது, போக போக 2 ஜும்மாவை தமிழ் ஆக்குறது, அப்படியே போக போக 3 ஜும்மாவா மெதுவா பெண்கள ப்ரோக்ராம் ஆக்குறது, பிள்ளைகளுடைய மக்தப் ஆக்குறது, குர்ஆன் ஆக்குறது. கொஞ்சம் கொஞ்சமா சகோதரர்களே எல்லாரையும் சேர்த்து எடுத்துடலாம். எங்களோட நோக்கம் ஒன்றுதான். நான் சொன்ன திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா யார் இதுக்கு முயற்சி செய்வீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாம் தயாரா இன்ஷா அல்லாஹ்? கையை தூக்கி காட்டுங்க, அப்ப நாங்க ரெடி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் நோயிலிருந்து ஷிஃபாவை தருவானாக, துனியால் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, எல்லா கஷ்டம் பிரச்சனைகள் அல்லாஹ் போக்கி வைப்பானாக. அந்த ஹிம்மத் தேவை, கட்டாயம் அந்த ஹிம்மத் தேவை. எல்லாரும் சேர்ந்து நாங்க எல்லாரையும் கூட்டி, யார் வந்தோம் மறைஞ்சி ஒளிஞ்சி இருப்பாங்க, நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை சமூகம், அவங்களை எடுத்துட்டு வாரது இன்ஷா அல்லாஹ். எடுத்துட்டு வந்து ஒற்றுமைப்படுத்தி கொஞ்சம் சந்தோஷமா வச்சு, ஏன்னா விட்டு கொடுக்காம ஒன்றும் செய்யல. விட்டு கொடுக்காம நான் சொன்னேனே, ரசூலுல்லாஹ்வோட முகத்துல துப்பி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டிருந்தா, அவங்களுக்கு தேவையா, வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா, நீ எவ்வளவு பெரிய ஆள், இதெல்லாம் உங்களுக்கு தேவை, அந்த கஷ்டம் எல்லாம் கேட்டிருந்தா இஸ்லாம் வளர்ந்திருக்குமா? இன்னும் மாஷா அல்லாஹ் 15-20 வருஷம் எங்களுக்குன்னு ஒரு பள்ளி இல்லையே இன்னும். இங்க சேர்றதுக்கு இடம் உங்க மக்கா முக்கர்ரமா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும். இந்த பள்ளி போர்டுக்கு எல்லாம் அனுமதி தந்திருக்கிறாங்க. எங்களுக்குன்னு ஒன்று உருவாக்கக்குள்ள சமூகம் வளரும், எல்லாமே வளரும் இன்ஷா அல்லாஹ். பள்ளி வாங்குறதெல்லாம் பின்னிக்கு முதல் சமூகம் சேரணுமே. இப்போ நாங்கள் சில இடங்களில் பார்த்தோம், பெரிய பெரிய பள்ளி ஆக்கள் இல்லை. நாங்கள் நியூஃபவுண்ட்லேண்ட்லேருந்து வாரோம். எங்கேருந்து வாரோம்? நாங்கள் இந்த ஜமாத் நியூஃபவுண்ட்லேண்ட்லேருந்து வாரோம். ஒவ்வொரு நிலைமையை பார்த்துட்டு வாரோம். நியூஃபவுண்ட்லேண்டில் போய் இறங்கினா அங்கே பெரிய பள்ளி 2 நேரம் தான் திறக்குறது. ஏன்னா தொழாக்கள் இல்லை, பள்ளியை வாங்கிட்டாங்க. முதல்ல பள்ளியை வாங்கிட்டாங்க. யூனிவர்சிட்டிக்கு போனால் 1000க்கு மேற்பட்ட பிள்ளை முயற்சி செய்ய ஆக்கு லிஸ்ட் இல்லை, பேர் இல்லை, ஒன்றும் இல்லை. நியூஃபவுண்ட்லேண்டை முடிச்சுட்டு அதுக்கு முதல்ல எங்கே போனோம்? கோணபுரோவா. கோணபுரோவில் 200 முஸ்லீம் இருக்கிறாங்க. பள்ளி ஒன்று இல்லை, முசல்லா ஒன்றி 2 அரபி வாராங்க தோல், அவ்வளோதான். அப்படியே மாறிட்டு யார் போறது? இப்போ உங்களை யார் சந்திக்கிறது? நாங்கள் ஸ்ரீலங்கா யாராவது இருக்குமான்னு தேடி பார்த்தோம், ஒத்தரும் இல்லை. ஒரு சிங்கள சகோதரர் சந்திச்சோம் நாங்கள். அப்படியே நியூஃபவுண்ட்லேண்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் சிட்னிக்கு. 16 ஹவர் கப்பல்ல, அங்கிருந்து இங்க 16 ஹவர் கப்பல். சிட்னில வந்தா மாஷா அல்லாஹ் பள்ளி ஒன்று இருக்குது, அரசலாண்டு அசரத் ஒன்று இருக்கார், ஆபீஸ் டாக்டர், அவர்த்தர் சூழல் இருக்குது, எல்லாம் தொலைவாராங்க, இன்ஜினியர்மார் டாக்டர்மார் எல்லாம். அங்க பார்த்தா இந்த ஆபீஸ் முயற்சி பண்றாரு, இருந்து சேர்க்கிறார் அவங்களை எல்லாம். அப்ப பள்ளியும் இருக்குது, அவங்களோட பாச ஒரு டாக்டர் இருக்கிறார், ஹாஃபிஸ். எப்படி டாக்டர் ஹாஃபிஸ்? அவர் தான் தொழுவிக்கிறது, அவர் தன்னை இறக்கி வேலை செய்கிறார். அவங்க சிட்னியில் இருந்த ஒரு பள்ளிக்கு வந்தும் தூரோ, அதுதான் ஆச்சரியமான இடம், கபிரிஸ்தான். அந்த நோர்த் கொஷியாவுடைய கபிரிஸ்தான் அங்கதான் இருக்கு. அந்த கபிரிஸ்தானை பார்த்தா ஒரு வெள்ளிக்கிழமை போறோம், ஒரு லெபனான் ஒருத்தர ஜனாசா வந்திருக்கு. லெபனான் அரபியில ஜனாசா, அவர் தான் பள்ளியை கட்டின தூரோ பள்ளியை நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தா விளங்கும் தூரோன்னு சொல்லி. 1800 கபர் இருக்குது அங்க தூரோல. அவ எவ்வளவு பழைய முஸ்லீம்கள் பள்ளியை கட்டிருக்கிறாங்க. அவரு ஜனாசா வச்சிருக்குது வெள்ளிக்கிழமை,
ஹம்சா தான் ஜனாசா தொழுவிச்சாரு. ஜனாசாவை தூக்குறது பார்த்தா உத்தரவும் இல்லை. எல்லாரும் மூஞ்சையும் பார்த்தா ஒரு ஜாதியா வாடு. வாப்பா மட்டும்தான் முஸ்லீம், மற்ற எல்லாரும் டேவிடு ஜோனு. பேரை கேட்டா என்ன டேவிட் தான் ஒருத்தர் மகண்ட பேர் டேவிட், மற்ற மகன் ஜோன். என்ன செய்யுது? இப்போ நாங்கள் ஜனாசாவை தூக்கினேன் என்ன செய்ய? அல்லாஹ் எங்களுக்கு நசீபத்தை நன்மை கிடைக்குன்னு. அப்படியே கபருஸ்தானு போனால் அவங்க கேட்காங்க பொம்பளையில் கபருக்கு வரையலுமா? எல்லாம் போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குது? கொஞ்சம் யோசிக்கல. பின் பிள்ளைகளை யோசிக்கல. அடுத்த வீக் நாங்கள் அந்த பள்ளிக்கு வாரம். அடுத்த மையத் எங்க? ரஷ்யா, ஆசர்பைஜான். ஆசர்பைஜான் உங்களுக்கு தெரியும், புகாரா, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்த ஊர். ஆசர்பைஜானுடைய ஜனாசா வந்திருக்குது அடக்கிறதுக்கு. அங்க பார்த்தா வெள்ளக்கார பொடிய மாதிரி நிற்கிறான். அப்போ விளங்கிட்டு எங்களுக்கு என்னன்னு பார்த்தா மகள் கல்யாணம் முடிக்க போறா. அவனை அடுத்த ஜெனரேஷன் மாறப்போகுது. மெல்ல அந்த குடும்பத்தோட கதைச்சி அந்த பொடியனையும் கூட்டிட்டு வந்து பள்ளி உள்ளுக்கு அந்த ஃபேமிலியோடையும் பேசி அவருக்கு மெதுவாக களிமாவை சொல்லி கொடுத்து மாஷா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தார் அவர். அந்த குடும்பத்தை மாற்றணுமே. இப்போ இல்லாடி அந்த புள்ள யாராவது முடிச்சுட்டு அப்படியே போயிடும். அது கிடைக்கிற புள்ள இனி என்ன கிறிஸ்தவரை யஹூதியா பாய். தூரோ மஸ்ஜித் நாங்கள் மக்ரிப் வரை இருந்தோம். 4 பேர் வந்தாங்க. 3 பாகிஸ்தான், ஒரே ஒரு இந்தியா. நான் கேட்டோம் என்ன செய்யறது இங்கே? அவசனா வரமாட்டாங்க பள்ளிக்கு ஒத்தரும். என்ன செய்ய போறீங்க? லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தோம், தேடி பார்த்தோம். மையத்தின்னா மட்டும் வருவாங்க. எங்களுக்கு ஒரு நாள் தான் நிற்கலாம். அப்படியே நாங்கள் எங்கே வந்துட்டோம்? ஹலிஃபெக்ஸில் மாஷா அல்லாஹ் பள்ளி இருக்குது. 5 பள்ளி இருக்குது. அசரத் இருக்கிறார். முயற்சி நடக்குது, வேலை எல்லாமே அழகா நடக்குது. பார்த்தோம் எல்லா லிஸ்டும் இருக்குது. எல்லாமே சரியா நடந்து. ஏன்? ஒரு அசரத் ஒன்று வந்துட்டாரு, ஒரு பள்ளி ஒன்று, முயற்சி நடக்குது, மதரசா நடக்குது, ஆலிம்கள், ஹாஃபிஸ் எல்லாம் ஸ்ரீலங்கா மாதிரி நடக்குது. ஹாலிஃபேக்ஸ்ல இருந்து தான் அப்படியே நாங்கள் நியூ பிரன்ஸ்விக், அப்படியே கியூபெக், அப்படியே இங்கே வந்தோம். ஒவ்வொரு ஊர நிலைமைங்களுக்கு விளங்குது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் 70-80 ஃபேமிலி இருக்கிறோம். நாங்கள் ஒரு முயற்சியில் இப்போ இறங்கினாத்தான் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எங்களோட சமூகத்தை கட்டி எழுப்பாட்டலாம் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்னது விளங்கிச்சா எல்லாருக்கும்? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ரெடி தானே? இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பயானை முடிச்சுட்டு சில மஷூராக்களை பண்ணுவோம். நீங்களும் ரெடியாகுங்க. ஹிம்மத்தோட எங்களோட சிந்தனைகளை முன் வச்சு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு ஜும்மாவை தொடங்கி ஜும்மாலிருந்து நாங்கள் மெதுவாக போவோம் இன்ஷா அல்லாஹ். சரிதான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا ولي يا حميد يا ولي يا حميد يا ولي يا حميد. يا عزيز يا كريم يا عزيز يا حكيم يا عزيز يا غفار. يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا أرحم الراحمين. கேஃப ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக, துன்யாவிலும் ஆஹ்ராவிலும் நல்லதை தருவாயாக. இன்று ஒன்று சேர்ந்த எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ், அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஹஜ் செய்யாதவர்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ், நோய்களுக்கு ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோயாளிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். முழு விடயங்களையும் லேசாக்க ரஹ்மானே. எந்த நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்தோமோ உன்னுடைய பொருத்தமும் சொர்க்கத்தையும் அடைவதற்காக ஒன்று சேர்ந்தோம் யா அல்லாஹ். இங்கு இருக்கக்கூடிய நமது நாட்டவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி, ஒரு மதரசாவை உருவாக்கி, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்தோம் யா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்த ரஹ்மானே, எங்கள் உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்த ரஹ்மானே. ஷைத்தான் நஃப்ஸை விட்டு எங்களை பாதுகார் யா அல்லாஹ். எதிர்கால சந்ததியினர்களுக்காக ஒற்றுமைப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ்
இந்த பள்ளி எங்களுக்கு ஒரு பாடமாக ஆக்குவாயாக. நமது சமூகத்தை முன்னேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. இந்த கைங்கரியத்தை, இந்த உயர்ந்த உழைப்பை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்ய தௌஃபீக் செய்வாயாக. இடையில் ஷைத்தான்கள் வந்து குழப்பி விடாமல் பாதுகாப்பாயாக. நஃப்ஸுடைய கேடுகளை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.